இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறப் போவது யார்? சௌமியா அன்புமணியா அல்லது திமுக வேட்பாளர் மணியா? அந்த தொகுதியில் வன்னியர் ஓட்டுக்கள் யாருக்கு விழுந்தது? தலித் ஓட்டுக்கள் யாருக்கு விழுந்தது? மற்ற சமூகத்தின் ஓட்டுக்கள் யாருக்கு விழுந்தது என்பதை பற்றி ஒரு ஊடகம் பரபரப்பான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஊடகம் எப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காரணம், அந்த ஊடகம் திமுகவிற்கு ஆதரவான ஊடகம். அதே நேரத்தில் அதிமுகவையும் தாங்கி பிடிக்கின்ற ஒரு ஊடகம். அந்த ஊடகம் சொல்ல வருகின்ற செய்தி, திமுகவிற்கும் சௌமியா அன்புமணிக்கும் தான் அந்த தொகுதியில் போட்டி நிலவியது. அதே நேரத்தில் திமுக பணத்தை வாரி இறைத்திருக்கிறது. திமுக தலித் சமூக ஓட்டுக்களை முழுவதும் பெற்றுவிட்டது. அதை போலவே மற்ற சமூகத்தின் ஓட்டுக்களை திமுக பெற்றுவிட்டது. வன்னியர் ஓட்டுகளையும் பெருமளவு திமுகவை பெற்றிருக்கிறது என்று ஒரு செய்தியை அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. சரி, அப்பொழுது அப்படி என்றால் அதிமுக எந்த ஓட்டுக்களை பெற்றது? அதிமுக 0% ஓட்டு பெற்றிருக்கிறதா அல்லது அதிமுகவிற்கு ஓட்டுக்களே விழவில்லையா என்ற கேள்வி ஒருபுறம் எழும். அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றதற்கு காரணம், தருமபுரி நத்தம் அக்ரகாரம் பகுதியில், அதாவது நாயக்கன் கொட்டாய் பகுதியில் நடைபெற்ற திவ்யா இளவரசன் நாடக காதல் தான் அன்புமணி வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று அன்புமணியின் வெற்றியை ஒரு குறிப்பிட்ட ஜாதிய கட்டமைப்புக்குள் கொண்டு போய் மீண்டும் முடக்க திமுக முயற்சி செய்கிறது. அதைத்தான் அந்த ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு அன்புமணி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம், அதற்கு முன்பு அவர் அமைச்சராக இருந்த பொழுது செயல்பட்ட அவருடைய அற்புதமான செயல்பாடு, அவருடைய சாதனைகள். அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரிக்கு தேவை என்றுதான் அன்றைக்கு பொது வேட்பாளராக அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு அன்புமணியை வெற்றி பெற வைத்தார்கள். அதை போன்ற சூழல் தான் இன்றைக்கும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மறுதளித்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் அன்புமணி அவர்கள் 2014ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதற்கு காரணம் ஜாதி பிரச்சனை என்று, நாடக காதல் பிரச்சனை என்று அன்புமணியின் வெற்றியை ஒரு ஜாதிக்குள் முடக்கிவிட இந்த திராவிட கட்சிகள் செய்த சதியின் வெளிப்பாடுதான் தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவை ஒருபுறம் இருக்கட்டும். இப்பொழுது சௌமியா அன்புமணி அவர்களை அந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற அனைத்து சமூகத்தை சார்ந்த பெண்மணிகளும் தாய்மார்களும் அவரை பொது வேட்பாளராக பார்க்கிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல திமுக வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர் மணி, அதிமுக வேட்பாளர் அசோகன் இவர்களை தாண்டி பொதுமக்களிடம் மிகவும் நெருங்கி, குறிப்பாக பெண்களிடம் மிகவும் நெருங்கி சென்று தான் இந்த தருமபுரி மக்களுக்கான வேட்பாளர் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து அந்த மக்கள் சௌமியா அன்புமணியை போல எளிமையான ஒருவர் தான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த மக்கள் தீர்மானித்த விளைவு, வன்னியர் சமூகத்தின் 90% ஓட்டுகள், பதிவான ஓட்டுகளில் 90% ஓட்டுகள் சௌமியா அன்புமணி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் மற்ற சமூகங்களின் ஓட்டுகளையும் பெற்றிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமூகங்களின் ஓட்டையும் பெற்றிருக்கிறார். இப்படி சௌமியா அன்புமணி பெற்ற ஓட்டுகளால் அவர் வெற்றி பெறப் போவது உறுதி என்று தெரிந்துவிட்ட பிறகு திமுகவும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவின் பொறுப்பு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய முன்னணி பிரமுகர்களை சந்தித்து, இந்த தொகுதியில் நீங்கள் அதிமுகவிற்கு ஓட்டு போடாமல் திமுகவிற்கு ஓட்டு போட்டால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியும் என்று அவர்களை மூளை செலவை செய்திருக்கிறார். அதற்காக அவர் பணத்தை வாரி இறைத்திருக்கிறார் என்று பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் தகுதி திட்டங்களை இந்த தேர்தலில் செய்து அதன் மூலமாக வெற்றி பெற்று முடியாதா என்று திமுக இயங்குகிறது. திமுகவும் அதிமுகவும் அவர்கள் இருவரும் யாராவது வெற்றி பெறுவது என்று எடுக்க வேண்டிய முடிவை விட சௌமியா அன்புமணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலேதான் திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி அந்த தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றுதான்
90% நேர்மையான கருத்து கணிப்புகள் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் ஒரு போலியான கருத்து கணிப்பு வந்ததாக பல செய்திகளை அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களின் மூலம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி சௌமியா அன்புமணி வெற்றி பெறப் போவது உறுதி என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.